எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு இந்த சூழ்நிலையோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். எப்தா ஒதுக்கப்பட்டான், அவன் துரத்தப்பட்டான், அவன் வீணரோடு சென்று யுத்தத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தில் இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த தேசத்தில் மற்றவங்க எல்லாம் பெரியவர்களா இருந்தாங்க, மரியாதைக்குரியவர்களா இருந்தாங்க. ஆனா அவனோ ஒரு வீணரான ஒரு மனுஷன் சொல்லி ஒதுக்குனாங்க. இந்த பெரியவர்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து போய் நீ எனக்கு தலைவனாயிரன்னு கூப்பிடுவதற்கு ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எளியவனை ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல. அவர் திக்கற்றவன, நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்தாவை பூமியில பிறக்க செய்தாருன்னா அந்த எப்தாவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த பூமியில உனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, பண உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு சரீர பிரகாரமாய் உதவி செய்ய கர்த்தர் உனக்காக இருக்கிறார். அவர் எளியவனையும் ஏழை விதவைகளையும் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் உன் சந்ததியை நடத்துவார். நீ பயப்படாத. என் பிள்ளைகளுக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் குடும்பத்துக்கு நிலைமை, பயப்படாத. அவர் உன்னை நடத்துவார். எப்தா எவ்வளவு தள்ளப்பட்டாலும், எப்தாவை கீழே நீங்க படிச்சு பாருங்க, அவன் கர்த்தருடைய மேல நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீங்க நான் அங்க யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அவன் சொல்ல, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருக்கு நான் கிருபை. அதை வச்சு அவன் சொல்ல, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார், நீங்க என்ன துரத்திடுவீங்க. அவங்க சொல்ல, இல்ல, அந்த கர்த்தர் அதற்கு நாங்கள் உன்னை துரத்துவோம் என்றார். அவர் நீதி செய்வார். ஆண்டவரை நம்பி இருந்தான் பாருங்க, கர்த்தர் அவனை கைவிடல. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன்னை எதிர்த்தவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். உன்னை எதிர்த்தவர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இவன் சந்ததி தள்ளப்பட்டு இருக்கலாம், உன் பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கலாம், உன் குடும்பத்தை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படியோ இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறியோ, எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறியோ, அதே இடத்துல உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பு உயர்த்தி எப்தா அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் மாறினது போல கர்த்தர் உன்னை விட கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த நிலைமையோடு, கைவிடப்பட்ட நிலைமையில, துரத்தப்பட்ட நிலைமையில, ஆதரவற்ற நிலைமையில, ஓ என் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்கு என்று இருக்கிறார்களோ, அந்த எப்தாவை ஆண்டவர் இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியாக எழுப்பி அவனை துரத்தினவர்கள் அவனை தேடி வர செய்தது போல இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளில் வெளிப்பட்டு இவர்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆசீர்வதி. கர்த்தர் அப்படி செய்ய போறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர்